திருமணத்திற்கு முன்பு விந்து ஜெயம் பயிற்சி செய்தல், திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறப்புவதற்கு ஏதேனும் தடை ஏற்படுமா? உடல் உறவு மேற்கொள்ளும் போது விந்தணுக்கள் வராமல் போகுமா? குயிக் ரிப்ளை ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தீங்க சகோதரரை. நீங்கள் குயிக் ரிப்ளைன்னு சொன்னதுனாலேயே என்னவோ தெரியல, நேற்று அதை நான் படிக்காமல் விட்டுட்டு பார்த்து வச்சுட்டு ஆக்சுவலாக அது கீழே போயிடுச்சுங்க, நிறைய மெயில்ஸ் மேலே வந்ததுனால. ஸோ திரும்பவும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி ரிமைண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அதை எடுத்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னால் விந்து ஜெயம் பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தால் திருமணத்துக்கு பிறகு வந்து விந்து சக்தி வெளியேறுவதற்கும் அல்லது குழந்தை பிறப்பதற்கும் தடையாயிருமான்னு கேட்குறீங்க. அப்படி இல்லவே இல்லை. சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கருவிலே திருவுடைய குழந்தை பிறக்க விந்து ஜெயம் பயிற்சி மிக மிக உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுங்க. இப்போ விந்து ஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேங்க, நம்மக்கிட்ட உயிராற்றலின் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம். விந்து ஜெயம் பயிற்சிங்கிறதுங்க ஒரு பேங்க் இருக்குது. பேங்க்கை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம், பணத்தை சேமித்து வீணாக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி 500 சம்பாரிச்சா 500 இந்த பக்கம் வீணாக்கிடுறோம். இப்படியே போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் ஒரு 200-300 ரூபாயை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது என்னவாக இருக்கும்? அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விந்து ஜெயம் பயிற்சி. இப்போ நீங்கள் வந்து விந்து சக்தியில் உள்ள உயிராற்றல்களை வீணாக்காமல் அது உற்பத்தியாகும் மூலத்தோடே நம்ம சேர்த்து நமக்குள்ளேயே உயிராற்றலை திணிவுபடுத்தி கொண்டே இருக்கிறதுனால நம்மக்கிட்ட அபரிமிதமான விந்து சக்தி, அபரிமிதமான உயிராற்றல் சக்தி, அபரிமிதமான ஸ்பெர்ம் கவுண்ட்டு எல்லாமே வரும் ஆச்சுங்களா. அது ஆரம்ப கட்டத்தில்ங்க சில சகோதரர்கள் சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீணாக்காமையே இருந்தால் அதில் இருக்கிற உயிரணுக்கள் இறந்துடும் அப்படி இப்படின்னாலும் சொல்லுவாங்க. அதில் வந்து அறிவியல் பூர்வமாக கொஞ்சம் உண்மையே இருந்தாலும் அந்த ஒற்றை உயிரணு தான் இப்போ உயிரோட வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த உயிரணு தான் 120 வயசோட வாழ்ந்துட்டு இருக்குது. கரெக்டானுங்க. ஒரு மனிதனின் உயிர் அப்படிங்கிறது வந்து 120 வயது வரை வாழும் தகுதியோடு இருக்கிற உயிர் தான். ஆகவே அது வந்து என்னவோ 2 செகண்டில் இறந்துடும் 3 செகண்டில் இறந்துடும் சொல்கிறதெல்லாம் மிக மிக பித்துக்குழித்தனம். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அது நல்ல செழிப்பாகவே இருக்கும். மேலும் முதல் முறையாக வேஸ்டேட் செல்ஸ் வெளியேறினாலும் திரும்ப 2வது 3வது முறை வந்து இனப்பெருக்க வேலையில் ஈடுபடும் பொழுது நல்ல வலிமை மிக்க ஸ்பெர்ம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதில் வந்து முதல் குழந்தை வந்து மிகவும் வலிமை மிக்க குழந்தையாக பிறக்கும் ஆச்சுங்களா. விந்து ஜெயம் பயிற்சி செய்வதன் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை பல மடங்கு அதிகரிக்கும். சாதாரண நிலையில் இருக்கிறத விட நம்முடைய இனப்பெருக்க உறுப்புகள் வந்து நல்ல ஒரு தகுதி, ஒரு எப்படி எக்ஸசைஸ் செஞ்சுட்டே இருந்தால் அது எப்படி ஒரு நல்ல வலிமையோடு இருக்கிற மாதிரி விந்து ஜெயம் பயிற்சி போன்ற பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்முடைய இனப்பெருக்க மண்டலத்தில் நோய் நொடி வராமல் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல வலிமையை அடைஞ்சிட்டு இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை துணையாக வர்றவங்களுக்கும் நீங்கள் ஒரு முழு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்கள் வந்து சம்பாதிக்கும் பணத்தை நிறைய மிச்சம் பண்ணி வச்சுருக்கிறதுனால விரைவில் குழந்தை கிடைக்கும். விந்து சக்தி மெயினாக வந்து திணிவுத்தன்மையோடு இருக்கும், நீர்த்த தன்மையில் இருக்காது. இதை நீங்கள் நவீன மருத்துவர்கள்கிட்ட கூட நீங்கள் கேட்டுக்கலாம். திணிவுத்தன்மையோடு திண்மையாக இருக்கிறதுல தான் வந்து கவுண்ட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும், நீர்த்த தன்மையில் இருக்கிறது வந்து கவுண்ட் லெவல் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறதும் அவங்களே வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க. ஆகவே சகோதரரே, நீங்கள் வந்து பாதுகாக்கிறது சேமிக்கிறது எல்லாமே நல்ல விஷயம். விந்து சக்தியை விந்து ஜெய பயிற்சிகள் மூலமாக நம்முடைய திருமூலர் அருளிய விந்து சக்தியின் காக்கும் விந்து ஜெயத்தின் மூலமாக நம்ம பண்ணுறதுனால உங்களுக்கு நன்மையே விளையும். மகிழ் போகம் அப்படின்னு சித்தர்கள் சொன்னது 100% நம்ம வாழ்க்கையில் பலிதமாவதற்கு இது உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே.